கோவையில் மக்கள் தவறவிட்ட 504 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தென்னிலவன் கேட்கலாம். தென்னிலவன் விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தவறவிடும் செல்போன்களை கண்டுபிடிப்பதற்காக கடந்த 2022 பாத்தீங்கன்னா தனியாக ஒரு மையம் அமைத்து அதன் மூலமாக ஒரு 4 பேர் கொண்ட போலீஸ் குழுவை அமைத்து அந்த செல்போன்களை கண்டுபிடிக்கும் பணியில ஈடுபட்டு வந்தாங்க. இதன் மூலம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் 200-300 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அது உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மொத்தம் 504 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் உரிமையாளர்களிடம் இன்று மாவட்ட எஸ்பி பத்ரிநாராயணன் வழங்கினார். அதன் மதிப்பு பாத்தீங்கன்னா 94 லட்சம் ஆகும். இதே போல பாத்தீங்கன்னா கடந்த 2022 இருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 2300 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மதிப்பு சுமார் 3,70,00,000 மதிப்பிலான செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த செல்போன்கள் பெரும்பாலும் பொதுமக்கள் பேருந்து மற்றும் அவர்கள் வெளியே செல்லும் இடங்கள்ல தவற விடக்கூடிய செல்போன்கள் தான். மேலும் இது குறித்து மாவட்ட எஸ்பி கூறும்போது பாத்தீங்கன்னா இது பெரிய வழக்காக இல்லாமல் இருந்தால் கூட இது ஏழை நடுத்தர மக்களுக்கு இந்த 15,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன்றது ஒரு பெரிய இதா இருக்கும். அதன் காரணமாகவே தனி குழு அமைக்கப்பட்டு இந்த தொடர்ந்து பொதுமக்கள் தவறவிடும் செல்போன்களை கண்டுபிடித்து கொடுப்பதாக தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் இன்னும் தற்போது வரை 1,100 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது 504 செல்போன்கள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மற்ற செல்போன்களை கண்டுபிடிக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக எஸ்பி கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்கு நன்றி தென்னிலவன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.